வஜ்ரகோஷம் 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 வஜ்ரகோஷம். நம்ம வராகி அம்மனுக்கு ஒரு அதீத சக்தி இருக்குது. கலியுகத்துல வராகி அம்மன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல். அந்த கலியுகத்துக்கும் அம்பாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வராகி அன்னையை வணங்கினவர்கள் இதுவரைக்கும் இறங்கி போனதில்லை. அவங்களை ஏத்தி விட்டுதான் அம்பாள் பாப்பா அப்படிங்கிறது விளக்கம். பலருடைய வாழ்க்கையில அற்புதம் பண்ணிருக்கு. நம்மளுடைய ஜோதிட நிலையமே பாத்தீங்கன்னா ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் அப்படின்னு தான் நம்ம வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 வருட காலமாக நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் பண்றதுக்காக ஒரு கழுத்தை நெருக்கிற பிரச்சனை, ஒரு விடிஞ்சா நான் ஒரு பிரச்சனையில இருப்பேன், நான் ஒரு 12 மணிக்கு மேல ஒரு பிரச்சனையில இருப்பேன் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்கு எங்களுடைய குருமார்கள் மூலியமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாகவும் யாரோ ஒருவர் மூலியமாக கிடைத்த ஒரு தகவல். இதை நானும் சில ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல பயன்படுத்தியிருக்கேன். என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு சில பேருக்கு நம்ம பரிகாரங்கள்லாம் உடனே வேலை செய்யாது, அடுத்த நிமிஷமே வேலை செய்யற மாதிரி நம்ம சில விஷயம் பண்ணணும்னா நம்ம தெய்வத்தினுடைய சில சில தெய்வங்கள் மட்டும்தான். கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வங்கள்ல வராகி அம்மனும் நரசிம்மரும் ரொம்ப விசேஷம். காற்றை விட வேகமாக ஒரு தெய்வம் நம்ம கூப்பிட்ட குரல்ல நிற்கும் அப்படின்னா வராகி அம்மன். அதை அடுத்து ஆஞ்சநேயர், அதை அடுத்து நரசிம்மர். இந்த 3 தெய்வங்களும் இந்த கலியுகத்துக்கு நம்ம கூட்ட குரலுக்கு உடனே நம்மளோட பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம். வராகி அம்மன் பத்தி இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. ஒரு திருவிளக்கினுடைய ஒளியினில அப்படியே பாத்தீங்கன்னா அம்பாளுடைய தரிசனம், அம்பாளுடைய முகம் தெரியக்கூடியது, வராகி அன்னையினுடைய முகம் தெரியக்கூடிய வீடியோ நிறைய பார்த்துருப்போம். என்னுடைய வாடிக்கையாளரே பாத்தீங்கன்னா நிறைய காட்டியிருக்காங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அந்த தரிசனம் கிடைக்கல இதுவரைக்கும். ஆனா என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சிருக்கு. எனக்கு ஆனா நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்குது. நிறைய என்னுடைய வேண்டுதல்கள் பழிச்சிருக்குது. நான் அந்த தீப தரிசனத்துக்காக நான் இன்னுமே காத்துட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி என்னோட வாடிக்கையாளர் அவங்க தீப தரிசனம் பண்ணது நம்ம அந்த வீடியோ பதிவில் கடைசியில் போட்டிருக்கோம். அதையும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அம்பாளுடைய முத்திரை ஒன்று பயன்படுத்தி நம்ம நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அன்றைய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு முத்திரை ஒன்று சொல்லித்தர போறோம். இது வராகி அம்மனுடைய முத்திரை. இந்த முத்திரை போட்டு வஜ்ரகோஷம் 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 அப்படிங்கிற மந்திரமும் நீங்க எளிமையா சொல்லலாம். நிறைய மந்திரங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஓம் பம் வராகி தாயே போற்றி போற்றி, வஜ்ரகோஷம் 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 வஜ்ரகோஷம்னு 27 முறை வஜ்ரகோஷம் சொல்லுங்க. இந்த முத்திரை கையில போட்டுக்கோங்க. இந்த முத்திரை தான் பாத்தீங்கன்னா வராகி அம்மனுடைய முத்திரை. இந்த இடது கையில் இருக்கக்கூடிய 4 விரல்களையும் மூடிட்டு இடது கையினுடைய பெருவிரலும் வலது கையினுடைய ஆட்காட்டி விரலும் நம்ம இணைச்சி பாத்தீங்கன்னா இந்த முத்திரை செய்யணும். இந்த முத்திரை கிழக்கு முகமாக அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நான் உடனே வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஓம் பம் வராகி தாயே போற்றி போற்றி, ஓம் பம் வராகி தாயே எனக்கு நீயே கதி, ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வஜ்ரகோஷம் ஓம் வஜ்ரகோஷம் அப்படின்னு 27 முறை நீங்க சொல்லி பழகி பாருங்க. அந்த பிரச்சனை உடனே விலகும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படிங்கிறது வராகி அம்மனுடைய முத்திரையினுடைய மகிமை. இது நிறைய வாடிக்கையாளர்களுக்கு அந்த நிமிஷத்துல நம்ம நகர்த்தி வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து நம்ம அந்த பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. கட்டாயம் பயன்படுத்தி பயனடையுங்கள். இந்த பதிவு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாம் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிறவங்களுக்கு அம்பாளா இந்த பதிவை உங்கள் முன்னால் நிறுத்துறாள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். கட்டாயம் இதை பயன்படுத்தி பாருங்க. வாழ்க வளமுடன். மேலும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். ஓம் பம் வராகி தாயே போற்றி போற்றி, ஓம் குருவே சரணம், குருவே துணை. பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள்.